Hi friends, welcome to Space Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற yummy ரெசிபி குஸ்கா plain பிரியாணி. தேவையான பொருட்கள் அரிசி, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, தயிர், இஞ்சி பூண்டு விழுது, காரப்பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, புதினா, தண்ணி, உப்பு, நெய், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் மிளகு. ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற அரிசியை நல்லா அலம்பிட்டு ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் நெடுத்தையும் நீளமாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கிடுங்க. புதினா இலையும் கொத்தமல்லியும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புதினாவை பிரித்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை சின்னதாக நறுக்கிடுங்க. ஒரு கடாயில் நெய் விட்டு இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் போனோடனே தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா அது தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போது நம்ம மஞ்சப்பொடி, காரப்பொடி, அப்புறம் தனியா பொடி, அப்புறம் கரம் மசாலா யூஸ் பண்ணுற எல்லா மசாலா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். வேணும்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிரேவி மாதிரி ஆயிரும். இப்போது மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிம் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் விடும். இந்த சமயத்தில் நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். 1க்கு 3 அளவு தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். அப்படி செய்கிறதா இருந்தால் அதுக்கு ஏற்ற அளவான தண்ணி யூஸ் பண்ணணும். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு மீடியம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி அப்புறம் புதினா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஊற வச்சுருக்கிற அரிசியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணணும் சிம்மில். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்கள் சுவையான குஸ்கா ரெடி. இது சிம்பிளாக ஏதாவது ஸ்டார்டரோடையோ இல்லை வெஜிடபிள் ஃப்ரையோடையோ ரைத்தாவோடையும் சாப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டீட்டெயில் ரிட்டன் ரெசிபிக்கு எங்கள் ஸ்பேஸ் கிச்சன் ப்ளாகை விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.